இந்த ரிவ்யூல எந்த மூவி பற்றி பார்க்க போனால் ரெட் தலை படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோவை சின்ன வயசில் காட்டுறாங்க. ஹீரோ பேர் காளி. அவர் பாண்டிச்சேரியில் வளர்றாரு, ஆதரவற்றவராக இருக்காரு. அவருக்கு லவர் இருக்காங்க. அந்த கேரக்டர் பேர் ஆந்திரே. பல வருஷம் கழித்து வெளியூர் போயிட்டு பாண்டிச்சேரிக்கு ரிட்டர்ன் வர்றாரு ஹீரோவான அருண் விஜய். ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க தான் சித்தி இருந்தானி எதிர்பாராத விதமாக இன்னொரு அருண் விஜய் பார்க்குறாரு. அதுதான் மல்பி உபேந்திரா. காளி கேரக்டரில் வந்த அருண் விஜய் மல்பி உபேந்திரா அப்படின்ற கேரக்டரில் வர அருண் விஜயை பார்த்ததால அவருக்கு வந்த லைஃப்பில் வந்த மாற்றம் தான் என்ன, அவருக்கு வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. அருண் விஜய் டூயல் ரோலில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபிசிக் அண்ட் ஃபிட்னஸை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இவர் கேரக்டர் மூலியமா மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்குது. சித்தி தானி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பேராசை பிடிச்ச கேரக்டர் அவங்களுக்கு. இந்த கேரக்டர் சுமாராக தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன், பாலாஜி முருகதாஸ், ஹரிஷ் பர்டே எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் மான் கராத்தே, கெத்து போன்ற படத்தை எடுத்திருக்காரு. இந்த மூவியை ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே ஆடியன்ஸ் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் சுமாராக தான் போகுது. எந்த ஒரு கேரக்டரும் மனசில் நிற்கல. பில்லா, ஆதி பகவான், 10 என்றதுக்குள்ள போன்ற படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனால் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்குது. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாமே நைட்டி ஷேடில் தான் இருக்குது. அதனால் அப்ராணியாக இருக்கானே இவன் தப்பிச்சு போயிடணும்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கேரக்டர் எதுவுமே இல்லை. ஜான் விஜய் யூஸ்வலாக கரப்டட் காப்பாக தான் கேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. ஃபுல்லாக டபுள் மீனிங் டைலாக் தான் பேசுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் தான் ஆகுது. டைலாக் ரொம்ப சுமாராகவே தான் இருந்தது. நீ கீழே உண்டா காலி இல்லை காலி அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேத்ரினா கைஃப் கோட்டா சீனிவாசனோட ஒய்ஃபுன்னு சொல்கிற அந்த டைலாக் ரொம்ப சுமாராகவே தான் இருந்தது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? முட்டாத்தனமான வில்லன்களா இருக்காங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஹீரோவை பரோல எடுத்தேன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க அந்த வில்லன் கோஷ்டி. காளி அருண் விஜய் கிட்ட அந்த வில்லன் கோஷ்டி உபேந்திரா அருண் விஜய் எங்கே இருப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போது அருண் விஜய் அந்த அருண் விஜய் கொண்டதாக சொல்லுவார். குரோக்கடைல் பார்க்கில் போட்டதாக சொல்லுவார். இப்போது நான் குரோக்கடைல் பார்க் போய் பார்ப்பேன். அந்த குரோக்கடைல் பார்க்கில் இல்லாட்டி நான் உன்னை கொண்டுருவேன்னு அருண் விஜய் வான் பண்ணுவாங்க. முட்டா பயலான அந்த வில்லன் கோஷ்டிக்கு குரோக்கடைல் பார்க்கில் குரோக்கடைல் தின்னுடுன்னு கூட தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ கிட்ட துப்பாக்கி இருக்கும். அப்போயே சுட்டு தான் இறந்துருப்பாங்க. ஆனால் இவர் ஃபைட்லாம் முடிச்ச பிறகு சாவகாசமாக சுடுறாரு. அதுவும் நம்மளுக்கு என்னன்னு புரியல. இந்த மூவி 1 hours 45 minutes வருது. 1 hours 45 minutes போகிறதுக்கே பொறுமையை சோதிக்குது. கிளைமேக்ஸ் பர்சன் கிட்ட ஒரு கேரக்டரை டானுக்கெல்லாம் டான் டனனக்கா டான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி அவர் அடி வாங்கிட்டு இருந்தாருன்னு நம்மளுக்கு புரியல. படத்தை சுமாராக எடுத்துகிட்டு அனைத்து ஆசைக்கும் துன்பம் தான் காரணம்னு புத்தரோட பொன்மொழியை சொல்லி எஸ்கேப் ஆகிறாங்க இந்த படக்குழு. இந்த படம் பார்த்ததே துன்பம்னு நான் சொல்லுவேன். சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருண் விஜய் நடித்த தடம் மூவியை பார்த்துப்போம். அதுக்கு நேர் எதிராக அமைஞ்சிருக்கு இந்த ரெட்டத்தலை. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.